8 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷர்மிளா இன்ஃபான்சியா. அப்பல்லோ மருத்துவமனையில் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு அளிக்கப்படும் தற்போதைய சிகிச்சை முறையை தொடருமாறு எய்ம்ஸ் மருத்துவர் கில்லானி அறிவுறுத்தியுள்ளார். முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடல்நிலை குறித்து அப்பல்லோ மருத்துவமனை அறிக்கை இன்று வெளியிட்டுள்ளது. முதலமைச்சரின் உடல்நிலையை சீராக்கும் சிகிச்சை தொடர்ந்து அளிக்கப்படுவதாகவும் முதலமைச்சரின் உடல்நிலை குறித்து மருத்துவ வல்லுநர் குழு தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுவாச உதவி, நோய் எதிர்ப்பு சக்திக்கான மருந்துகள் மற்றும் பிசியோதெரபி சிகிச்சை தொடர்ந்து வழங்கப்படுவதாகவும் எய்ம்ஸ் மருத்துவ நிபுணர் கில்லானி முதலமைச்சரின் உடல்நிலையை நேற்றும் இன்றும் பரிசோதித்ததாகவும் அப்பல்லோ வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முதலமைச்சரின் உடல்நிலை குறித்து அப்பல்லோ மருத்துவ குழுவினருடன் டாக்டர் கில்லானி ஆலோசித்ததாகவும் தற்போதைய சிகிச்சை முறைகளையே தொடருமாறு அவர் அறிவுறுத்தியுள்ளதாகவும் அப்பல்லோ நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடல்நிலையை அரசியலாக்க விரும்பவில்லை என திமுக பொருளாளர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள கலைஞர் அரங்கத்தில் பல்வேறு கட்சிகளில் இருந்து விலகி திமுகவில் இணையும் விழா மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது. அப்போது பேசிய ஸ்டாலின், சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடல்நிலையை அரசியலாக்க விரும்பவில்லை என்று கூறினார். மேலும் ஆட்சி நிர்வாகத்தை பொதுமக்களுக்கு பயனுள்ள வகையில் செயலாற்ற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இந்நிலையில் உள்ளாட்சி தேர்தலை திமுக நிறுத்திவிட்டதாக தவறான தகவல் பரப்பப்படுவதாக கூறப்படுவதை அவர் மறுத்தார். பழங்குடியினருக்கு உரிய இடஒதுக்கீடு வழங்கப்படாததால் தற்போது தேர்தல் ஒதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாகவும் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். சென்னை அப்பல்லோ மருத்துவமனைக்கு வந்த புதுச்சேரி மாநில துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி, கேரள ஆளுநர் சதாசிவம், முதலமைச்சர் பினராயி விஜயன் ஆகியோர் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடல்நலம் குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்தனர். தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா உடல்நலக் குறைவால் சென்னை கிரீம் சாலையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் கடந்த மாதம் 22ஆம் தேதி முதல் சிகிச்சை பெற்று வருகிறார். அப்பல்லோ மருத்துவர்களும் லண்டனில் இருந்து வந்த மருத்துவரும் எய்ம்ஸ் மருத்துவர்களும் சிகிச்சை அளித்து வருகின்றனர். இந்நிலையில் அப்பல்லோ மருத்துவமனைக்கு வந்த கேரள ஆளுநர் சதாசிவம், முதலமைச்சர் பினராயி விஜயன் ஆகியோர் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடல்நலம் குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்தனர். இந்த ஆஸ்பத்திரியினுடைய பெரிய டாக்டர் பிரதாப் ரெட்டி அவர்கள் மற்ற முதலமைச்சருக்கு உதவி செய்யும் மற்ற டாக்டர்கள் எங்களுக்கு விளக்கி சொன்னார்கள். எல்லா மருந்துகளுக்கும் அவர்களுடைய உடம்பை ஈடுகொடுக்கிறது. கூடிய விரைவில் அவர்கள் குணமுடன் வீடு திரும்புவார்கள் என்று எல்லா டாக்டர்களும் விளக்கமாக சொன்னார்கள். நாங்களும் அவர்களுக்காக இறைவனை வேண்டிக் கொள்கிறோம். கூடிய விரைவில் அவர்கள் நலமுடன் வீடு சென்று இந்த மக்களுக்கு, தமிழ் மக்களுக்கு பணியாற்றுவார்கள் என்று நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அப்பல்லோ மருத்துவமனைக்கு வந்த புதுச்சேரி மாநில துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி முதலமைச்சரின் உடல்நிலை குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கிரண்பேடி, தமிழக முதல்வர் சிகிச்சைக்கு நல்ல முறையில் ஒத்துழைப்பதாகவும் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்ததாகவும் அவர் கூறினார். The good news is that Dr. Reddy says that Amma is progressing. She's responding to treatment. That's what he said. She's responding to treatment which is under very careful care. So as I said, I don't believe in saying anything more because doctor is the best judge. முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடல்நிலை குறித்து வதந்தி பரப்பிய 2 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். தமிழக முதலமைச்சரின் உடல்நலம் குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பியதாக திருச்செங்கோட்டையைச் சேர்ந்த சதீஷ்குமார் மற்றும் மதுரையைச் சேர்ந்த மாடசாமியை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் இன்று கைது செய்தனர். இவர்கள் இருவரும் சென்னை எழும்பூர் பெருநகர குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். இதில் மாடசாமியை வரும் 24ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டார். இதையடுத்து அவர் புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். வதந்தி பரப்புபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என ஏற்கனவே போலீசார் எச்சரித்திருந்தனர். மேலும் முதலமைச்சரின் உடல்நிலை குறித்து அவதூறு பரப்பியதாக பிரான்ஸ் நாட்டில் வசிக்கும் தமிழச்சி என்பவர் மீது ஏற்கனவே வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் தமிழகத்தில் 2 வரை போலீசார் கைது செய்துள்ளனர். முதலமைச்சர் ஜெயலலிதா குணமடைய வேண்டி தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் தொடர்ந்து சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டு வருகின்றன.
மதுரையிலிருந்து தமிழக முதலமைச்சர் நலம் பெற வேண்டி சென்னைக்கு சைக்கிள் பயணம் மேற்கொள்ளப்பட்டது. இதனை அடுத்து அழகர் கோவிலிலிருந்து சைக்கிள் பயணம் மேற்கொண்ட அதிமுக தொண்டர் மருது பாண்டி முதலமைச்சர் பூரண நலம் பெற வேண்டி சென்னை செல்லும் வழியில் உள்ள கோவில்களில் சிறப்பு வழிபாடுகள் செய்ய உள்ளதாக தெரிவித்தார். மதுரை மாவட்டத்தில் முதலமைச்சர் ஜெயலலிதா நலம் பெற வேண்டி நூதன முறையில் மாறு வேடமிட்டு பிச்சை எடுத்து வேண்டுதல் நிறைவேற்றப்பட்டது. அப்பகுதியில் உள்ள முத்தாரம்மன் கோவிலில் ஏராளமான அதிமுக தொண்டர்கள் காணிக்கை செலுத்தி வழிபாடு நடத்தினர். இதனை அடுத்து மதுரை வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பாவின் வீட்டிலிருந்து நடைப்பயணமாக சென்ற தொண்டர்கள் வழிபாடு நடத்தினர். திருவள்ளூர் மாவட்டம் கொற்றலை ஆற்றின் கரையோரம் உள்ள மின்னொளி அம்மன் கோவிலில் முதலமைச்சர் நலம் பெற வேண்டி சிறப்பு ஆராதனைகள் நடைபெற்றன. பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் பலராமன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கினர். காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பது தொடர்பாக உயர்மட்ட தொழில்நுட்ப குழு எவ்வித பரிந்துரையையும் அளிக்காது என்று அதன் தலைவர் GS ஜா தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். மேலும் கர்நாடகா மற்றும் தமிழகத்தில் நடைபெற்று வரும் ஆய்வு குறித்த அறிக்கை வரும் 17ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என்றும் ஜா கூறினார். முன்னதாக தமிழகத்தில் ஆய்வு மேற்கொள்ளும் நோக்கில் திருச்சி வந்த உயர்மட்ட குழுவினரை விவசாயிகள் சங்க பிரதிநிதிகள், அரசியல் கட்சி பிரதிநிதிகள் உள்ளிட்டோர் சந்தித்து பேசினர். தங்கள் கோரிக்கை தொடர்பான மனுக்களையும் அவர்கள் அளித்தனர். அப்போது சம்பா சாகுபடிக்கு தேவையான தண்ணீர் இல்லாமல் டெல்டா மாவட்ட விவசாயிகள் தவித்து வருவதாகவும் கர்நாடகாவிடம் இருந்து தண்ணீர் பெற்றுத்தர பரிந்துரை அளிக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். மேலும் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க பரிந்துரைக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். திருச்சியை அடுத்து தஞ்சாவூர் மாவட்டம் சோழகன்குடிக்காடு பகுதிக்கு வந்த மத்திய குழுவினர் அங்கு விளைநிலங்களில் ஆய்வு மேற்கொண்டனர். மேலும் விவசாயிகளிடம் இருந்து கருத்துக்களையும் கேட்டறிந்தனர். அப்போது உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி தமிழகத்திற்கு கர்நாடகா தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்றும் இதுபோன்ற ஆய்வுகளால் காலதாமதம் ஏற்பட்டு வருவதாகவும் விவசாயிகள் கூறினர். இங்கு ஆய்வை முடித்துக் கொண்டு மதுக்கூருக்கு மத்திய குழு சென்றது. திருவாரூர், நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களிலும் இன்று ஆய்வு மேற்கொள்ள உள்ள இக்குழு தனது ஆய்வை முடித்துக் கொண்டு இன்றே டெல்லி திரும்புகிறது. திருவாரூர் மாவட்டத்தில் பெருக வாழ்ந்தான் பகுதியில் நேரடி நெல் விதைப்பில் முளைத்து போதிய தண்ணீரின்றி கருகிய நெற்பயிர்களை மத்திய குழுவினர் பார்வையிட்டனர். பின்னர் அங்கு கூடியிருந்த விவசாயிகளிடம் குறைகளை கேட்டறிந்தனர். அப்போது விவசாயிகள் கடந்த 5 ஆண்டுகளாக கர்நாடக அரசு உரிய தண்ணீர் வழங்காததால் குறுவை சாகுபடியை இழந்துள்ளதை எடுத்து கூறினர். மேலும் தற்போது மேற்கொண்டு வரும் சம்பா சாகுபடியில் தண்ணீர் இல்லாததால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை தெரிவித்தனர். மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த போது காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வலியுறுத்தாமல் தற்போது அரசியல் லாபத்திற்காகவே திமுக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுகிறது என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை எழும்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காவிரி பிரச்சினையில் தமிழகத்திற்கு பாஜக தலைமையிலான மத்திய அரசு துரோகம் இழைத்து வருவதாகவும் புகார் கூறினார். திமுக மத்திய மந்திரி சபையிலே இருந்தது 2007 நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பு வந்த நாள்ல இருந்து எப்பொழுதாவது எங்காவது ஒரு கேபினெட்ல காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும்னு சொல்லியிருப்பாங்களா? அல்லது அப்பொழுது முதலமைச்சராக இருந்த கலைஞர் இதுக்காக ஏதாவது நடவடிக்கை எடுத்தாரா? இதற்கான நடவடிக்கை எடுத்து போய் மத்திய சர்க்காரை போய் மன்மோகன் சிங்கை பார்த்தேன், நான் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க சொல்லின்னு சொன்னாரா? 6-7 ஆண்டுகள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? ஆகவே அவர்கள் இப்பொழுது அரசியல் செய்வதற்காக இப்படி பேசுகிறார்கள். காவிரி விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை மதிக்காத கர்நாடக அரசு உயர்மட்ட குழுவின் அறிக்கையை மதிக்கவா போகிறது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் காரணையில் பஞ்சமி நிலத்திற்காக உயிர் தியாகம் செய்த ஜான் தாமஸ், ஏழுமலை ஆகியோரின் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இதில் கலந்து கொண்ட பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய திருமாவளவன், தமிழகத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்த வேண்டும் என சுப்பிரமணிய சுவாமி கூறியது சுவாமியின் கருத்தா அல்லது மோடி அரசின் கருத்தா என கேள்வி எழுப்பினார். இதனை அடுத்து காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வலியுறுத்தி திமுக அனைத்து கட்சி கூட்டம் நடத்தினால் அதனை விடுதலை சிறுத்தைகள் ஆதரிக்கும் என்றும் தெரிவித்தார். எத்தனை குழுக்களை அமைத்தாலும், என்ன அறிக்கைகளை தாக்கல் செய்தாலும் அதனை நடைமுறைப்படுத்தப் போவது மாநில அரசு, கர்நாடக அரசு. ஆனால் கர்நாடக அரசு
உச்சநீதிமன்ற தீர்ப்பையே துச்சமாக மதிக்கிற போது இந்த உயர் தொழில்நுட்ப வல்லுநர்கள் குழு வழங்குகிற அறிக்கையை எந்த அடிப்படையிலே அவர்கள் நிறைவேற்றுவார்கள் என்ற கேள்வி எழுகிறது. தமிழகத்தில் இந்து இயக்க நிர்வாகிகள் தாக்கப்படும் விவகாரத்தில் குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுப்பதில் தமிழக அரசு விரைந்து செயல்பட வேண்டும் என்று பாரதிய ஜனதா தேசிய செயலாளர் முரளிதர ராவ் வலியுறுத்தியுள்ளார். இந்த விவகாரங்களில் தமிழக அரசு மென்மையான அணுகுமுறையுடன் செயல்பட்டு வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை கமலாலயத்தில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய முரளிதர ராவ், காவிரி பிரச்சினையில் தமிழகம், கர்நாடகா 2 மாநிலங்களுக்கும் பாதிப்பு இல்லாத முடிவை மத்திய அரசு எடுக்கும் என அவர் தெரிவித்தார். The Prime Minister is working within the framework of the Constitution, and we are very seriously interested in protecting Tamil Nadu farmers' interest and Tamil Nadu Delta interest. So there is no question of trade-off. Means Tamil Nadu interest mortgaged for the interests of Karnataka. This is not possible when BJP and Modi ji is at helms of affairs. இதுடன் 8 மணி செய்தியின் இந்த பகுதி நிறைவடைகிறது. அடுத்த பகுதியை வழங்குவார் மோகன்ராஜ். நியூஸ் 7 தமிழின் 8 மணி செய்திகளின் இந்த பகுதிக்கு உங்களை வரவேற்பது நான் மோகன்ராஜ். முதலமைச்சர் ஜெயலலிதா நலம் பெற்று தன்னுடைய பணியை தொடர்கின்ற வரையில் தமிழக மக்களின் தேவைகளை நிறைவேற்ற மத்திய அரசோ அல்லது மாநில ஆளுநரோ சட்டப்பூர்வ நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என திமுக தலைவர் கருணாநிதி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காவிரி பிரச்சினை தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் உள்ள நிலையில் உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதல் படி உயர்மட்ட குழு ஆய்வு செய்து வருவதாக தெரிவித்துள்ளார். மத்திய அரசுக்கு கர்நாடக அரசு அழுத்தம் கொடுத்ததை உண்மையாக்கும் வகையில் அதிமுக எம்பிக்களை கூட பிரதமர் சந்திக்க அனுமதி வழங்கவில்லை என கூறியுள்ள திமுக தலைவர் கருணாநிதி, தமிழகத்தில் முக்கிய பிரச்சினை குறித்து முடிவெடுப்பதில் தேக்க நிலை நிலவுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கத்தை நடத்த முடியாத சூழலில் மாற்று ஏற்பாடு அவசியம் என்பதால் இது குறித்து மத்திய அரசோ அல்லது தமிழக ஆளுநரோ உடனடியாக முடிவெடுக்க வேண்டும் என்று தமிழக மக்கள் விரும்புவதாகவும், முதலமைச்சர் பூரண நலம் பெற்று தன்னுடைய பணியை தொடர்கின்ற வரையில் தமிழக மக்களின் தேவைகள் நிறைவேற்றப்பட சட்டப்படியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் திமுக தலைவர் கருணாநிதி வலியுறுத்தியுள்ளார். திருச்செந்தூர் அருகே உள்ள குலசேகரப்பட்டினத்தில் தசரா திருவிழாவின் முக்கிய நிகழ்வான சூரசம்ஹாரம் இன்று இரவு நடைபெறுகிறது. குலசேகரன்பட்டினம் தசரா திருவிழா கடந்த 1ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் 9ஆம் நாளான நேற்றிரவு முத்தாரம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்கார தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து அம்மன் கலைமகள் திருக்கோலத்தில் அன்ன வாகனத்தில் எழுந்தருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுத்தார். இந்த நிலையில் திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் இன்று இரவு 12 மணிக்கு நடைபெறுகிறது. இந்த விழாவில் பங்கேற்பதற்காக லட்சக்கணக்கான பக்தர்கள் குலசேகரன்பட்டினத்தில் குவிந்த வண்ணம் உள்ளனர். பக்தர்களின் பாதுகாப்பு கருதி தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அஸ்வின் கோட்டனிஸ் தலைமையில் சுமார் 1500 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவில் தசரா திருவிழாவை முன்னிட்டு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அஸ்வின் கோட்டனிஸுடன் நமது செய்தியாளர் சுடலைக்குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற தசரா திருவிழா சூரசம்ஹார நிகழ்ச்சியானது இன்று நள்ளிரவு 12 மணிக்கு நடைபெறுகிறது. இது குறித்த பாதுகாப்பு ஏற்பாடு குறித்து நம்முடைய பேசுவதற்காக தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அஸ்வின் கோட்லிஸ் நம்முடைய நிகழ்ச்சியுடன் கேட்கலாம். சார், பாதுகாப்பு ஏற்பாடுகள் பொறுத்தவரை எந்தெந்த மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் சார்? இந்த டைம் இப்போ ஆல்மோஸ்ட் 1500 போலீஸ்மென் நம்ம பந்தோபஸ்தில் போட்டிருக்கோம். அதில் இன்க்ளூடிங் 2 ADSPs, 12 DSPs, 40 இன்ஸ்பெக்டர்ஸ், எல்லா ரேங்க்ஸ், ஹோம் கார்ட்ஸ் எல்லாம் இன்வால்வ் பண்ணியிருக்கோம். இந்த முறை நம்ம நிறைய பேனர்ஸ் வச்சுட்டு பார்க்கிங் பிளேசஸ் நிறைய இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் லாஸ்ட் இயரோட 3 மடங்கு பார்க்கிங் அதிகமாக இருக்குது. அதனால் ரோட்ஸ் கொஞ்சம் ஃப்ரீயாக இந்த வருஷம் இருந்துச்சு. நிறைய பைக் பெட்ரோல் போட்டு அண்ட் அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக வெஹிக்கல்ஸ் வச்சுட்டு ரோட்ஸ் கிளியர் பண்ணி வச்சுருக்கோம். அது தவிர ஃபயர் சர்வீஸ், ஆம்புலன்ஸ், இவங்க எல்லாம் கூட போலீஸ் இந்த டைம் வச்சுருக்கோம். EV எலக்ட்ரிசிட்டி போர்ட் வாக்கி டாக்கி கொடுத்து, ஸோ ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை வந்து அட்டென்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இங்கே 2 சின்ன ஃபயர் இன்சிடென்ட் அதெல்லாம் இமீடியாக போய் நம்ம மைக்கில் அனௌன்ஸ் பண்ணி அட்டென்ட் பண்ணிட்டாங்க. அதனால் கம்யூனிகேஷன் பிளான் நல்லா போட்டு வச்சுருக்கோம். ஆல்மோஸ்ட் 4 பிளேசஸில் மே ஹெல்ப் யூ பூத், போலீஸ் மே ஹெல்ப் யூ பூத் வச்சுருக்கோம். பீச்சில் டவர்ஸ் வச்சுருக்கோம், வாட்ச் டவர்ஸ் வச்சுருக்கோம், அதெல்லாம் போலீஸ் நியமிக்கப்பட்டிருக்கோம். ஸோ
ஸோ எல்லா வகையில் இந்த முறை கொஞ்சம் ஸ்மூத்தாக பப்ளிக்கு ஒரு ஈஸியாக இருக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். குற்றச்சம்பவங்களை தடுப்பதற்கும் அந்த கடற்கரை மைதானத்தில் அந்த நிறைய பேர் கூடுறாங்க, அந்த இடத்துல பாதுகாப்பு ஏற்படுறது எப்படி? இந்த வருஷம் தேனி மாவட்டத்தில் எல்லா தேனி மாவட்டத்திலிருந்து ஒரு கிரைம் டீம்ஸ் இங்கே வந்திருக்காங்க. அது தவிர நம்ம டிஸ்ட்ரிக்ட் கிரைம் டீம் இருக்காங்க. அதில் ஒரு தனி டிஎஸ்பி நியமிக்கப்பட்டு இன்னைக்கு ஒரு ஸ்நாச்சிங் அக்யூஸே பிடிச்சிருக்கோம், லைவாக இங்கே பிடிச்சிருக்கோம். இது வரைக்கும் ஒருத்தர் சம்பவம் ரிப்போர்ட் ஆனதே கிடையாது. இன்னைக்கு சென்னையில் சரஸ்வதி பூஜை மற்றும் ஆயுத பூஜை சிறப்பாக கொண்டாடப்பட்டது. கல்வி கடவுள் சரஸ்வதிக்கு நன்றி செலுத்தும் வகையில் ஆண்டுதோறும் சரஸ்வதி பூஜை கொண்டாடப்படுகிறது. அதே நேரம் ஒவ்வொரு தொழிலிலும் சிறப்படைய தொழிலாளர்கள் பயன்படுத்தும் பொருட்களுக்கும் படையலிட்டு பூஜை செய்வது வழக்கம். இதனையொட்டி சென்னை பல்லவன் சாலையில் உள்ள பாடிகாட் முனீஸ்வரன் ஆலயத்தில் ஏராளமான வாகனங்களுக்கு சிறப்பு பூஜை செய்தனர். இதேபோல் சென்னையில் பல்வேறு ஆட்டோ மற்றும் வாடகை கார் நிலையங்களிலும் ஆயுத பூஜை சிறப்பாக கொண்டாடப்பட்டது. சேலத்தில் 200 ரூபாய்க்கு செல்போன் விற்பனை அறிவிப்பால் கடை முன்பாக ஆயிரக்கணக்கானோர் திரண்டதால் கடும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. சேலம் மாநகரில் தினந்தோறும் போட்டி போட்டுக்கொண்டு செல்போன் கடைகள் திறக்கப்பட்டு வருகின்றன. இதில் பொதுமக்களை கவரும் வகையில் கடை உரிமையாளர்கள் மலிவு விலைகளில் செல்போன்களை விற்பனை செய்வதை வாடிக்கையாக கொண்டுள்ளனர். இந்த நிலையில் சேலம் புதிய பேருந்து நிலையம் பின்புறம் மொபைல் எக்ஸ்பிரஸ் என்னும் பெயரில் புதிய கடை திறக்கப்பட்டுள்ளது. இதில் 200 ரூபாய்க்கு மொபைல் போன்களை இன்று விற்பனை செய்வதாக அறிவிக்கப்பட்டது. இதனையடுத்து இன்று காலை முதலே நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் பொதுமக்கள் மொபைல் கடை முன்பாக திரண்டனர். பின்னர் விற்பனை துவங்கிய 1 மணி நேரத்தில் 3000 போன்கள் விற்பனையாகின. இதற்கிடையே கடையின் திறப்பு விழா சலுகையாக லாபத்தை கருத்தில் கொள்ளாமல் பொதுமக்களின் மகிழ்ச்சிக்காக 200 ரூபாய் விலையில் மொபைல் போன்களை விற்றதாக உரிமையாளர்கள் தெரிவித்தனர். இதற்கிடையே இந்த மலிவு விலை போன்கள் ஒரு ஏமாற்று வேலை என பொதுமக்களில் சிலர் கருத்து தெரிவித்தனர். இருப்பினும் தங்களுக்கு 200 ரூபாய்க்கு போன்கள் கிடைத்ததால் அதன் தரம் பற்றி யோசிக்காமல் ஏராளமானோர் ஆர்வத்துடன் வாங்கி சென்றனர். ஆனா ஒரு 10 நிமிஷம் தான் ஆச்சு கடை ஓபன் பண்ணி, ஆனா ஸ்டாக் இல்லைங்கிறாங்க. இந்த மாதிரி எல்லா கடையுமே, இந்த கடைன்ட்டு இல்லை, எல்லா கடையிலுமே பெரிய பெரிய விளம்பரம் கொடுத்து விளம்பரம் தராங்களே தவிர அந்த விலை கம்மிங்கிற போனை விற்கிறது இல்லை. இதனால மக்கள் எல்லாருமே ஏமாத்திட்டு தான் இருக்கிறாங்க. இந்த வாரம் வெளியான புதிய திரைப்படங்களில் மிக நன்று என்று நீங்கள் கருதுவது எது என நியூஸ் 7 தமிழ் இணையதளத்தில் கேட்டிருந்தோம். அதற்கு தேவி என 36.83% பேரும் கருத்து தெரிவித்துள்ளனர். ரெக்க என 34.65% பேரும், ரெமோ என 28.51% பேரும் கருத்து தெரிவித்துள்ளனர். இதே கேள்வியை ட்விட்டரிலும் கேட்டிருந்தோம். அதற்கு ரெமோ என 42% பேரும், தேவி என 33% பேரும், ரெக்க என 25% பேரும் கருத்து தெரிவித்துள்ளனர். கிருஷ்ணகிரி அருகே மொஹரம் பண்டிகையொட்டி இமான் ஹுசைன் நினைவாக கத்தியில் கீறிக்கொண்டு ரத்தம் சொட்ட சொட்ட இஸ்லாமிய இளைஞர்கள் ஊர்வலம் சென்றனர். முகமது நபியின் பேரன் இமாம் ஹுசைன் மற்றும் அவருடன் இருந்தவர்களை யஷீர் என்பவர் கூண்டுக்குள் அடைத்து வைத்து சித்திரவதை செய்து கொலை செய்ததாக வரலாறு கூறுகிறது. அந்த நாளை ஷியா பிரிவு முஸ்லிம்கள் துக்க நாளாக கடைபிடித்து வருகின்றனர். இதனால் மொஹரத்தின் போது துக்கத்தை வெளிப்படுத்தும் வகையில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை தங்களது உடம்பை கத்தி, பிளேடு மற்றும் கூர்மையான ஆயுதங்களால் கீறிக்கொண்டு ரத்தம் சொட்ட சொட்ட ஊர்வலமாக சென்று தங்கள் துக்கத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர். அதன்படி பர்கூர் அருகே உள்ள ஜெகதேவி கிராமத்தில் உள்ள ஷியா பிரிவு முஸ்லிம்கள் தங்கள் உடம்பை கத்தி, பிளேடு மற்றும் கூர்மையான ஆயுதங்களை கொண்டு கீறிக்கொண்டு ரத்தம் சொட்ட சொட்ட ஊர்வலமாக முக்கிய வீதிகள் வழியாக சென்றனர். இதில் தமிழகம் மட்டுமின்றி கர்நாடகா, ஆந்திர மாநிலங்களைச் சேர்ந்தவர்களும் கலந்து கொண்டு தங்கள் துக்கத்தை வெளிப்படுத்தினார். திருநெல்வேலி மற்றும் விழுப்புரத்தில் ஆறு மற்றும் குளத்தில் மூழ்கி 6 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டைச் சேர்ந்த பொறியியல் மாணவர்கள் சோபன் பாபு, தமீம் அம்சாரி ஆகிய இருவரும் நெல்லை மாவட்டம் ஆலங்குளத்தில் உள்ள நண்பர் கிருபாகரன் வீட்டிற்கு வந்துள்ளனர். பின்னர் மூவரும் கன்னியாகுமரிக்கு சுற்றுலா சென்றுவிட்டு நெல்லை மாவட்டம் முக்கூடல் தாமிரபரணி ஆற்றில் குளிக்க சென்றுள்ளனர். அப்போது தமீம் அன்சாரி நீரில் மூழ்கியதால் அவரை காப்பாற்ற நண்பர்கள் இருவரும் நீரில் குதித்துள்ளனர். ஆனால் நீச்சல் தெரியாததால் 3 பேரும் நீரில் மூழ்கி பலியாகினர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு வீரர்களின் உதவியுடன் மூவரின் சடலங்களையும் மீட்டனர். பின்னர் உடல்களை பிரேத பரிசோதனைக்காக பாளையங்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு போலீசார் அனுப்பி வைத்தனர். இதைப் போலவே விழுப்புரம் மாவட்டத்தில் குளத்தில் மூழ்கி 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். விக்கிரவாண்டி அருகே உள்ள
கப்பியாம்புள்ளியூர் கிராமத்தில் வசிக்கும் தேவநாதன் சங்கீதா தம்பதியின் 2 மகன்களும் அதே பகுதியைச் சேர்ந்த ஏழுமலை என்பவரின் மகனும் விளையாடிக் கொண்டிருந்தனர். டயரை ஓட்டியபடி தாமரைக்குளம் பகுதிக்கு சென்ற சிறுவர்கள் எதிர்பாராத விதமாக அங்கிருந்த குளத்தில் தவறி விழுந்துள்ளனர். தகவல் அறிந்ததும் அருகில் வசித்தவர்கள் நீரில் மூழ்கிய 3 பேரையும் மீட்டு முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றபோது சிறுவர்கள் இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். சிறுவர்கள் 3 பேர் குளத்தில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் கப்பியாம்புலியூர் கிராமத்தில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் இந்த 8 மணி செய்திகள் அறிக்கை நிறைவு பெறுகிறது.